இது சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது ஒவ்வொரு ஆட்சியின் போதும் ஒவ்வொரு காலகட்டத்தின் போது கட்டிக்கிட்டே வந்தாலும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பிரையாரிட்டி என்னன்னு பார்க்கணும். யாருடைய வகுப்பறை அது? பெற்றோர்களுக்கா, ஆசிரியர்களுக்கா, இந்த துறைக்கா? அது அந்த மாணவ மணிகளினுடைய வருங்காலத்திற்கான வகுப்பறை. இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் நான் முதலில் கையெழுத்து போட்டதே, நான் போட்ட முதல் கோப்பு, முதல் கையெழுத்தே பூட்டப்படக்கூடிய கதவுகளுடன் கூடிய மாணவிகளுக்கான கழிப்பறைக்கு தான் நான் முதலில் கையெழுத்து போட்டேன். அது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான தேவை. நல்லா யோசிச்சு பார்க்கணுங்க. இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், நிறைய உறுப்பினர்கள் இந்த கோரிக்கை எல்லாம் வச்சீங்க. ஒரு வகுப்பறையே இல்லாத கழிப்பறை இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு கூட ஒரு யூஸ் இருக்குங்க. அதை நீங்க பப்ளிக் டாய்லெட்டா யூஸ் பண்ண முடியும். ஆனா சரியான ஒரு கழிப்பறையே இல்லாத வகுப்பறையில எந்த பயனும் இல்லை. பல மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் எங்களுடைய மாணவிகள் அவர்களுடைய இயற்கை உபாதையை அடக்கி கொண்டு, இதன் மூலமா அவர்களுடைய போக்கஸ் மிஸ் ஆகும், ஹெல்த் என்ன ஆகும், மாதவிடாய் நேரத்தை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கடந்த சில தினங்களாக நானும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆதவும் தீவிரமாக இதை குறித்து ஆலோசனை செய்தோம். அதே சமயம் ஒரு ஒப்பாய்வு நாங்க மேற்கொண்டோம். 2022, 2025 அந்த ஆண்டு கணக்குள்ளார பாத்தீங்கன்னா வகுப்பறைகள், இந்த உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 வகுப்பறைகள் அவங்க பண்ணிருக்கிறாங்க. அப்ப இதை இன்னும் கொஞ்சம் நாம துரிதமா வேகமா பண்ணணும். நடப்பு ஆண்டுல பாத்தீங்கன்னா 1031 வகுப்பறைக்கான அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். லேப்ஸ் 228 லேப்ஸ் நாங்க வேகமா புதுப்பிச்சுட்டு வரோம். அறிவியல் ஆய்வகத்திற்கான உபகரணங்கள் 228, கழிப்பறை 216+28, திறன் பலகை 7840, இருக்கை மற்றும் பேஜை 10310. மிக முக்கியமா கண்காணிப்பு கேமரா. எந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கோ அந்த இடத்துல குற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அதனால பள்ளிகளில் 24578 கண்காணிப்பு கேமராக்களுக்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். இதற்கான அந்த பணிகளுக்கான மொத்த செலவினம் 727.58 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஆனா நான் இந்த மாமன்றத்தின் மூலமா, உங்க மூலமா, என்னுடைய அன்பு நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஏதேதோ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வெள்ளை அறிக்கை கொண்டு வரீங்க. இது என் குழந்தைகளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை ஒரு வெள்ளை அறிக்கையை உருவாக்கி முதல்வரினுடைய கவனத்திற்கு கொண்டு வர உங்க மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.